பென்டென் சீரிஸில் பென் ஒரு 7 தடவை தன்னோட ஆம்னிட்ரிக்ஸை உடச்சிருக்கான். அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக கிளாசிக் சீரிஸில் ஆம்னிட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பென் ஒரு கம்பத்தில் போட்டு தட்டிட்டு இருப்பான். அதில் வந்து கிளிச் ஆயிரும். அதனால் அந்த எபிசோட் ஃபுல்லாக கிரே மேட்டராக தான் இருந்திருப்பாரு. அதாவது அதே கிளாசிக் சீரிஸில் பென் ஒரு ஆர்வத்தில் ஆம்னிட்ரிக்ஸ் ஸ்க்ரூ டிரைவரை போட்டு நம்ப ஆரம்பிச்சு அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபேஸ் பிளேட் வந்து கழண்டு விழுந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் ஃபுல்லாமே ஃபியூஷன் ஏலியனாக மாறிட்டு இருந்திருப்பாரு. இதில் வேற ஆம்னிட்ரிக்ஸ் இருக்கிற அந்த ஃபேஸ் பிளேட்டை வந்து பபுள் கம் போட்டு ஒட்டியிருப்பாரு. அடுத்து மூணாவது ஏலியன் ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்காக்ஸ் என்ற எபிசோடில் பென்னு கெவினை சேர்ந்துட்டு ஆஸ்மின் சொல்ல ஆம்னிட்ரிக்ஸை வந்து அவங்க மாஸ்டர் கண்ட்ரோல் கொண்டு வரலான்னு பார்ப்பாங்க. அதனால அந்த மிஷினை வெடிச்சு சதறிடும். இவங்க ரெண்டே பண்ண வேலை கெவின் மியூட்டன்ட்டா மாறிடும். அது மட்டும் இல்லாம ஸ்பைடர் மங்கி, கூப், குரோமோஸ்டோன், வேபிக் இந்த 4 ஏலியன் வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ் விட்டு தப்பிச்சு போயிடும். ஆனா அந்த எபிசோட கடைசியில் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ்ல அமைச்சிருவாங்க. 4வது சீக்ரெட் ஆஃப் ஆம்னிட்ரிக்ஸ் என்ற மூவில வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் அனிமாவோட டிஎன்ஏ பாம் அழிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வேவ் வெளியே வந்து ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிடுது. அதனால ஆம்னிட்ரிக்ஸ் செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் மோடுக்கு மாறிடுச்சு. அது மட்டும் வச்சிருந்தா மொத்த பிரபஞ்சமே காலியா இருக்கும். அடுத்து 5வது ஏலியன் ஃபோர்ஸோட ஃபைனல் எபிசோட்ல ஆம்னிட்ரிக்ஸ் வில்காக்ஸ் இருக்கும்போது பென் வந்து என்ன பண்ணா செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் மோட் 30 செகண்டுக்கு மாத்திருப்பான். அந்த டைமிங் முடிச்சு கடைசியில் ஆம்னிட்ரிக்ஸ் வெடிச்சிரும். அடுத்து 6வது அல்டிமேட் ஏலியன்ல அல்டிமேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்ரிக்ஸுக்குள்ள பென் பிசிக்கலா மாட்டிப்பாரு. அது மட்டும் இல்லாம அங்க அல்டிமேட் ஏலியன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உயிரோட்டம் இருந்திருக்கும். அடுத்து 7வது ஆம்னிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆம்னிட்ரிக்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட்டை வந்து பாத்தீங்கன்னா சைக்கோபாஸ் ஆட்டை போட்டு போயிருவான். அதை பிளம்மர்ஸோட 2 அறிவாளிகளான ப்ளூகே ஸ்ட்ரீப்பை வந்து பாத்தீங்கன்னா பபுள் கம் போட்டு அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. 20 லெவல் டெக்கை வந்து பாத்தீங்கன்னா பபுள் கம் போட்டு ரெடி பண்ணியிருக்கானுங்க. இதே மாதிரி தான் நம்ம பென் கிளாசிக்ல வந்து பாத்தீங்கன்னா பபுள் கம் போட்டு ரெடி பண்ணியிருப்பாரு. நம்ம பென் அப்பவே இன்டெலிஜென்ட்டா தான் இருந்திருக்காரு போல இருக்கு.